அறிவிப்பு. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரானில் உள்ள முக்கிய தீவான கார்க் தீவில் மீண்டும் அமெரிக்கா தாக்குதலை அரங்கேற்றி இருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்கள். ஆனா இன்னும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 13 மணி நேரம் அளவே இருக்கிறது. அதாவது அமெரிக்கா கொடுத்திருக்க கெடுவானது இன்னும் 13 மணி நேரத்தில் நிறைவடைய இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அமெரிக்கா தனது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக அமெரிக்கா தாக்குதல் கார்க் தீவு மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இங்கிருந்தான் சுமார் 80% மேலான ஈரானின் எண்ணெயானது மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தற்போது அந்த தீவு மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அந்த தீவில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் மீது தற்போது தாக்குதல் நடத்தி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய பாலங்கள் மீதும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதாவது ஒருவேளை போர் மூலம் பட்சத்தில் ஈரான் தனது ஏவுகணைகளை ஒரு இடத்திற்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்வதை தவிர்ப்பதற்காக முக்கிய பாலங்கள் மீதும் மிசைலும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. ஏற்கனவே ஈரான் மறுத்துவிட்டது. அதாவது அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு ஏற்கனவே ஈரான் மறுப்பு தெரிவித்தது. அதாவது முற்றிலுமாக போர் நிறுத்தக்கூடிய அந்த உடன்படிக்கைக்கு மட்டுமே தாங்கள் கட்டுப்படுவதாக ஈரான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.